ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் செயின் ஸ்டிச். இது எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிடணும். இது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே வேறு ஒரு கலர் யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் வேறு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அது மேலே அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். இது எதுக்கு அப்படின்னா, கையில் ஓரத்தில் நம்ம எம்ப்ராய்டரிங் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது அழகாக இருக்கும். இது நம்ம ஒரு லைன் மட்டும் போடாமல் 3 லைன்ஸ் அந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் அப்படி வேறு டிசைனில் போட்டாக்கி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சில்க் த்ரெட் கட் ஆகும் தான், அதில் பிசர்லாம் வரும். நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணாக்கி நீட்டாக வரும். அப்புறம் சுருக்கம்லாம் வரும். நம்ம இந்த ஃபஸ்ட்டு பழகுறப்ப ரொம்ப சுருக்கம் வரும், கிளாத்லாம் சுருங்கும், ஹோல்ஸ்லாம் இப்போ இது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஹோல்ஸ்லாம் ரொம்ப தெரியும். ஆனால் நம்ம அதை ரெகுலராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஈஸியாக வந்துடும். நான் என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பழகுனதுக்கு பிறகு ரொம்ப ஈஸியாக இருக்கும். துளிப் நீடிலை விட அயன் நீடில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ செயின் ஸ்டிச் ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டேன். இனிமேல் இதுக்கு மேலே வேறு ஒரு கலர் யூஸ் பண்ணி சேம் செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். நிதானமாக போடுங்க, மெதுவாகவே பண்ணுங்கள். ஆனால் நூல் கட் ஆக தான் செய்யும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. சில்க் த்ரெட் லேசாக இழுத்தாலே அறுந்து வர மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரி த்ரெட்டை விட சரி த்ரெட் கட் ஆகாது, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எந்த மாதிரி இழுத்தாலும் அது வரும், கட் ஆகாது. ஆனால் சில்க் த்ரெட் உடனே கட் ஆகும், கொஞ்சம் இதானாலும் உடனே கட் ஆகும். அதனால் மெதுவாகவே இது பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று, நம்ம ஸ்டிச் போடுறப்ப உடனே போடணும், ஸ்பீடாக போடணும். ஸ்பீடுன்னா நம்ம நிதான ஸ்டாப் பண்ணி போடாமல் கொஞ்சம் அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச் கொஞ்சம் வேகமாக வரும். அப்புறம் த்ரெட்டும் கட் ஆகாது. இப்போ மேலே உள்ள செயின் ஸ்டிச்சும் போட்டு முடிக்க போகிறேன். ஆனால் நம்ம பழக ஸ்பீடு வந்துடும். இது நம்ம சின்னதாக தைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ப்ளவுஸில் நம்ம இந்த ஸ்டிச்லாம் பண்ணுறப்போ நம்ம நல்லா பெருசாக லைன்லாம் போட்டு பண்ணுவோமா, அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்பீடு வர ஷேப்ஸ் ஃப்ளவர்ஸ் போட்டு பழகுங்க. தேங்க்யூ.